ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்திருக்கிற வேத வசனத்தை நாம் தியானிப்போம், எடுத்துக்கொள்வோம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதி. யாத்ராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், கீப்பிங் மர்சி ஃபார் thousands generations. இந்த செய்தியினுடைய தலைப்பு அறிவு கேட்டாத ஆச்சரியம், இன்காம்ப்ரஹென்சிபிள் வண்டர். கண்களை மூடுவோம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்றதெல்லாம் நீங்கள் செய்தியில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு கூட காணப்படுவோம். உணர்த்தும் என்று சொல்லி கேட்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக, செய்தி பகுதிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர், கிருபையுள்ள தேவனாக நீர் காணப்படுகிறீர். உம்முடைய கண்களிலே அப்பா எங்களுக்கு கிடைத்ததான தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துனீங்க. புது புது கிருபைகளினால் நிரப்புனீங்க. சோர்ந்து போன வேளைகளிலே கர்த்தர் எங்களுக்கு சத்துவத்தை தந்து எங்களை தூக்கி நிறுத்தி, ஆண்டவரே நீர் ஓடும்படியாய் எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்கப்பா. இரக்கத்தை காக்கிற தேவனாய் நீங்கள் காணப்படுறீங்க. கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை கர்த்தாவே நீர் காக்கிற தேவனாக காணப்படுறீங்க. அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய இந்த அறிவு கெட்டாததான ஆச்சரியமான காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். முழு வசனம் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், வாசிக்கலாம். இந்த வசனத்தில் அறிவு கெட்டாத ஆச்சரியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. ஆனபடினால்தான் அந்த தலைப்பு. 7வது வசனம் முழுவதும் வாசிக்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இது வேற யாரோ சொல்லலை, கர்த்தரே நேராக பேசுகிறதான காரியத்தை கேட்டு மோசே பார்த்தீங்கன்னா அதை எழுதி இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை இங்கே வாசிக்கும் பொழுது மேலோட்டமாக பார்க்கிற போது வாசிக்கிற அல்லது கேட்கிற யாவருக்கும் இதில் உள்ளதான ஒரு முரண்பாட்டை நீங்கள் உணர முடியும். என்ன முரண்பாடு? குற்றவாளியை மன்னிக்கிறவரே குற்றவாளியை தண்டிக்கிறவராகவும் காணப்படுகிறார். கான்ட்ரடிக்ஷன் இன் த ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்லுகிற இந்த வசனத்தில் குற்றவாளியை பார்த்தீங்கன்னா மன்னித்தார் என்றால் தண்டிக்க முடியாது, குற்றவாளியை தண்டித்தார் என்றால் அவர் மன்னிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், குற்றவாளியை அவர் மன்னிக்கிறவரும் குற்றவாளியை பார்த்தீங்கன்னா தப்ப விடாமல் தண்டிக்கிறவரும் என்று அவர் சொல்லுகிறது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தோன்றும். இப்போ முரண்பாடாக தோன்றுகிறதான இந்த வசனம் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தால் அது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறதான சத்தியம். அதனால தான் இந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். ஆச்சரியத்தை உண்டாக்குறதான சத்தியம் அதில் அடங்கி இருக்கிறது. தம்மை குறித்து இதை சொன்னவர் ஆச்சரியமானவர் மாத்திரமல்ல, அவரை போல வேறொருவர் இல்லை என்பதற்கும் ஆதாரமாக ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுது. என்னது? இதை பேசினவர் இப்படி ஒருத்தர் செய்ய முடியுமா? மன்னிக்கணும், அதே நேரத்தில் தண்டிக்கணும். இப்படி 2 காரியத்தையும் ஒருவரால் செய்ய முடியும்னா அவர் நிச்சயமாக ஆச்சரியமானவர். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக அவர் தன்னுடைய தன்மையை சொல்லுகிறது மாத்திரமல்ல, இன்னொரு சத்தியத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவரை அன்றி வேறொருவரும் இதை செய்ய முடியாது, அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. அப்போ அறிவு கெட்டாத ஆச்சரியமான இந்த தேவனை நம்ம அறிய முடியுமா? கேள்வி வித்தியாசமா இருக்குல்ல. அறிவு கெட்டாதுன்னா என்ன அர்த்தம்? அறிய முடியாது, அது அர்த்தம். அப்போ அறிவு கெட்டாததான ஆச்சரியமான இந்த தேவனை அறிய முடியுமா அப்படின்னு சொன்னா கேள்வியே வித்தியாசமாய் உங்களுக்கு காணப்படும். கடந்த செய்தியில மாத துவக்க ஸ்தோத்திர ஆராதனை செய்தியில் இரக்கத்தை காக்கும் தேவன் என்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை பகிர்ந்து கொண்ட போது அதில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், தம்மை காண விரும்பின மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? இறங்கி அவனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப
ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்டதான தேவன் அப்படின்ட்டு 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். போன அதிகாரத்தை நீங்க போய் வாசித்து பார்க்க வேண்டும். அதுல மோசே தன்னுடைய விருப்பத்தை அவரிடத்துல பேசுவதும், நீர் உண்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கிறதிலையும் நீங்க பார்ப்பீர்கள். அப்ப கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு, இந்த வசனம் பாருங்க, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை, அதாவது தாம் யார் என்பதை கூறினாராம். என்ன கூறினார் அப்படின்னு பார்த்ததுதான் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், அந்த கர்த்தர் யார் என்றால், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விசாரிக்கிறவர், அதாவது தண்டிக்கிறவர் என்கிற காரியத்தை சொன்னார். ஓப்பனிங் ரெவலேஷன் ஃபார் மோசஸ். மோசைக்கு இது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்களை திறக்கிறதான ஒரு அற்புதமான வெளிப்பாடாய் காணப்பட்டது. கர்த்தர் அதை எழுத சொன்னார். எழுதினபடினாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆச்சரியமாய் அது காணப்படுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிப்பீங்க இல்லையா, 1ஆம் அதிகாரத்துல இந்த புத்தகத்தை, இதில் உள்ளவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். அப்போ இது நீங்க வாசிச்சிங்கனாலே அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங். அதை பார்த்தீங்கன்னா நீங்க காதுல கேட்டீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங், அதை கை கொண்டீங்கன்னாலும் பிளெஸ்ஸிங் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப இது இந்த தேவனை குறித்ததான இந்த வெளிப்பாட்டை பார்த்தீங்கன்னா அவன் கேட்டு அதை நம்பி விசுவாசித்து கண்களால் கண்டு அது ஆண்டவர் எழுத சொன்னபடினாலே இன்றைக்கு இந்த புத்தகம் நம்ம கண்களிலே நம்முடைய கைகளிலே காணப்படுகிறது. அப்ப அவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டியதனுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன், அதை நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். அவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை அவர் 6வது வசனத்தை சொன்னார். வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய தம்மை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். அதுதான் 6வது வசனத்துடைய கருத்து. என்னன்னா கர்த்தர்னா யாரு அப்படின்ட்டு என்ன பண்ணாரு அவர் சொன்னார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரிடத்துல வருகிறவர்கள் அவர் எவனமாய் விசுவாசிக்க வேண்டுமானா அவர் தான் சத்தியமான தேவன், அதாவது அவர் தான் மெய்யான ஒரே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். 2வதாக இரக்கம் பெற வேண்டுமானால், என்ன தலைப்புல பகிர்ந்து கொண்டேன் போன செய்தி அப்படின்னா, இரக்கத்தை காக்கிறவர் என்ற தலைப்புல. அப்ப இரக்கத்தை பெற வேண்டுமானால் மன்னிக்க வல்லவரை விசுவாசிக்க வேண்டியதன் அவசியத்தை 7வது வசனத்தை சொன்னார். அதுல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்துல மனம் திரும்புகிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி, முதலாவது அவரை அறிய வேண்டும். 2வதாக அவர் மாத்திரமே நம்மளை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி அவரை விசுவாசிக்க வேண்டும். 3வதாக பார்த்தீங்கன்னா உபாகமம் 5:10 அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்துல அன்பு செலுத்தி கீழ்ப்படிய வேண்டியதனுடைய அவசியத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தை காக்கிறவன் சொன்னா யாருக்கு அப்படின்னா, அவரிடத்துல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசித்து அவரிடத்துல அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, இரக்கத்தை காக்கிறவர். ஒரு மேலோட்டமா பாத்தீங்கன்னா, தம்மை தேடுகிற அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தை காக்கிறவர் என்பதை போல அது தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. கொஞ்சம் ஆழமாய் பார்ப்பீர்கள் சொன்னால் அப்படி அல்ல என்பது விளங்கும். என்ன, அவரிடத்துல வருகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அவரிடத்துல அன்பு செலுத்தி கீழ்ப்படிய வேண்டும். அப்பதானே கம்ப்ளீட் ஆகுது. அப்ப மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது தோன்றுகிற காரியம் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது அப்படி தோன்றுவதில்லை. அப்ப அறிவு கெட்டாததான காரியம் என்று சொல்லும் பொழுது அறிவு கெட்டாததை போல காணப்படும். ஆனால் கர்த்தர் அதை நமக்கு விளக்கும் போது அது நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய அறிவுக்கு அது புரிகிறதாக அது மாறும். இந்த செய்தியினுடைய முக்கியத்துவமே அதுதான். சரி, இந்த வசனத்துல காணப்படுகிறதான அந்த முரண்பாடு என்ன, மீண்டும் வாசிக்கலாம். என்ன முரண்பாடு? யாத்திராகமம் 34:7 திரும்பவும் வாசிக்கிறேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அவனை விசாரிக்கிறவர் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? குற்றவாளியை மன்னிக்க கூடியவரே
குற்றவாளி யார் மன்னிக்க முடியும்? ஒருவன் இன்னொருவனுக்கு செய்த குற்றத்தை மன்னிக்கலாம். எல்லாருடைய குற்றத்தையும் ஒருவர் மன்னிக்க வேண்டுமானால் அது தேவன் ஒருவரால் மட்டும்தான் எல்லாருடைய குற்றத்தையும் மன்னிக்க முடியும். அப்ப குற்றவாளியை மன்னிக்க கூடியவரே குற்றவாளியை தண்டிக்க வேண்டியவராகவும் அட் த சேம் டைம் மன்னிக்க வேண்டியவராகவும் இருக்கிறார். குற்றவாளியை தண்டிக்க வேண்டியவரே குற்றவாளியை மன்னிக்க கூடியவராகவும் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு ஃபர்கிவ் கூடியவராகவும் காணப்படுறார். அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மன்னித்தால் தண்டனை கிடையாது, தண்டித்தால் மன்னிப்பை பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. தண்டனை என்பது எதை குறிக்கிறதுனா, அந்த மனிதனை நரகத்திலே அழிப்பதை குறிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தண்டனை என்று சொல்வதும் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவது என்று சொல்வதும் ரட்சிப்பின் காரியத்தை குறிக்கிறது. பாவம் அக்கிரமம் மீறுதலை மன்னிக்கிறவர். அதே தேவன் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செய்தவனை அப்படின்னா பாவம் அக்கிரமம் மீறுதலை செய்தவனை தண்டிக்கிறவர் என்று அர்த்தம். அப்ப இதை செய்கிறவர் இதே நேரத்தில் இதையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் பிரச்சனையா காணப்படுது. தண்டித்தா மன்னிப்பு இல்லை, மன்னித்தா தண்டிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது இரண்டையும் பார்த்தீங்கன்னா ஒருவரே செய்கிறார் என்பதுதான் இது அறிவிக்கட்டாததானே ஆச்சரியமாய் காணப்படுது. மனிதன் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றை தான் செய்ய முடியும், அல்லது தான் தெரிந்து கொள்ளுகிறது தான் செய்ய முடியும். என்ன அப்படின்னா, தனக்கு எதிராக ஒருவர் குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்தை என்ன பண்ணான், அவனால மன்னிக்க முடியும். இல்லை என்றால் சமயம் பார்த்து என்ன பண்ணலாம், சமயம் பார்த்து தண்டிக்கலாம், பழி வாங்கலாம். அது கூட இப்ப எல்லாரையும் முடியாது. நம்முடைய வீக்கா காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணலாம், சமயம் பார்த்து தண்டிக்கலாம், பழி வாங்கலாம். அப்ப இது ரெண்டுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் சூஸ் பண்ண முடியும். தகப்பனா இருந்தால் கூட பிள்ளைகள் செய்கிறதான தண்டனையை புரிந்து கொள்ளுங்க. தண்டனை வேற, சிக்ஷை என்பது வேற. இப்ப தண்டனை என்பது இங்க அழிவை குறிக்கிறது, அதே நேரத்தில் மன்னிப்பது என்பது தப்ப விடுவதை குறிக்கிறது. அப்போ ஒரு தகப்பனா இருந்தால் கூட பிள்ளைகளை ஒன்று மன்னிக்கலாம், இல்லைன்னா தண்டிக்கலாம். ரெண்டையும் ஒரே டைம்ல செய்ய முடியுமா? ஒரு மனிதனால பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. அப்ப இந்த இரண்டையும் ஒன்றாக செய்வது மனிதனுக்கு கூடாததான காரியம், தேவன் ஒருவருக்கு மட்டுமே சாத்தியமான காரியம். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதுல கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தேவன் மனிதனாக தோன்றினால் மட்டுமே இந்த இரண்டையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். தேவன் மனிதன், எந்த ஒரு மனிதனாலையும் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல ரெண்டு காரியத்தையும் மனிதர்கள் மத்தியில செய்ய முடியாது. ஆனால் தேவன் மனிதனாக தோன்றினால் இந்த ரெண்டு காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். அதனால்தான் இது அறிவு கெட்டாத ஒரு காரியமாய் காணப்படுது. ஆனால் அறிய வேண்டியதான அவசியமான ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. அறிவு கெட்டாத எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, நாம் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். அவைகளை வந்து எழுதவும் சொல்லுகிறார். உதாரணமாக சில காரியங்களை முன்பாக கொண்டு வருகிறேன். உதாரணமா இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. எபேசியர் 3:19 அப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 3:19. அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்துல பவுல் எழுதுறாரு, அறிவு கெட்டாததான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். எப்படிங்க, அறிவு கெட்டாததான அன்பாச்சே, அதை போய் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்ப அறிவு கெட்டாததான அன்புதான், ஆனால் அதை வந்து பாத்தீங்கன்னா நீ அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால் வேத வசனங்களின் மூலமாகவும் நீ ஆண்டவரிடத்துல வைக்கிறதான அந்த வாஞ்சையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் நீ அவரை அறிந்து கொள்ள முடியுமா? வேண்டுகிறதான காரியம் இது என்னால் முடியாது, இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை நான் என்ன பண்ணணும், அவரிடத்துல வரணும், ஜெபிக்கணும். பாருங்க, அந்த சபைக்காக பவுல் வந்து ஜெபிக்கிறாராம், அறிவு கெட்டாதான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா. அப்புறம் இந்த வசனத்துல என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அர்த்தம் என்ன? அறிவு கெட்டாதவைகளை உதாரணமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவ அன்பை தேவ ஜனத்தால் அறிய முடியும். மற்றவர்களுக்கு இது அறிவு கெட்டாததான ஒரு காரியம், மற்றவர்களுடைய அறிவுக்கு எட்டாததான காரியம். ஏன் நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு அது அவசியமாக தோன்றுவதில்லை, ஆனபடியினாலே அவர்கள் அதை விரும்புவதில்லை. எப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை விரும்புவான், அவனுக்கு அவசியம், இது வேணும்,
அப்படின்னா தானே அந்த விரும்புவான். அப்ப அவர்களுக்கு இந்த தேவ அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இல்லை, ஆனபடினாலே அவர்கள் தேடுவதில்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு அறிவு கிட்டாததுதான், ஆனா நமக்கு இல்லை. நாம பாத்தீங்கன்னா அதை தேடுகிறோம், ஆனபடினாலே ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி அறிவு கெட்டாததான அந்த அன்பு நமக்கல்ல, நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதான அது அன்பாக தான் அது காணப்படுது என்று சொல்ற. நீங்க சிந்திச்சு பாருங்க, எப்படி தேவனுடைய அன்பை நீங்க விளங்கி கொள்ள முடியும்? எப்படிதான் அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார்? எப்படி நீங்க பைபிள்ல வாசிக்கிறீங்க? தேவனுடைய அன்பு எப்படி விளங்கப்பட்டது என்று சொன்னால், நமக்காக அவர் இந்த பூமியில இறங்கி நம்முடைய பாவத்திற்காக பாடுபட்டார் அல்லவா, நம்மளை மீட்கிறதற்காக. அப்பதான் அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்ம மேல வைத்ததான அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை என்ன பண்ணாராம், மனிதர்களுக்கு விளங்க பண்ணினார். அவர் இங்க கீழே இப்படி மனிதனாக வெளிப்படவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அன்பானவர் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அவர் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லி அர்த்தம். அப்படிதானே? இப்போ எனக்குள்ள அன்பு இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் என்னுடைய முகத்தை சுடுன்னு வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவி பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? உள்ளுக்குள்ள எனக்கு அன்பு இருக்கலாம், ஆனால் அதை வெளியில காண்பிக்க எனக்கு தெரியல. அப்ப தேவனுடைய அன்பு ஆச்சரியமானதுதான், ஆனா அது தன்னுடைய ஜனத்துக்கு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கல அப்படின்னு சொன்னா, தேவ அன்பை இந்த மனிதர்கள், அதாவது தேவ பிள்ளைகளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நாம பாவிகளா இருக்கும் பொழுதே என்ன பண்ணாரோ, நாம் அவரை தேடாத போதே அவர் நமக்காக தன்னை கொடுக்கும்படியா இறங்கி வந்தார். பாருங்க, தேவனுடைய அன்பு என்னதென்று உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? தெரியல. அப்பதான் பவுல் சொல்றாரு என்ன அப்படின்னா, இது ரொம்ப அறிவு கிட்டாத அன்பு தான், ஆனால் அதை விரும்புகிறவர்கள் என்ன பண்ண முடியும், அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்படின்னாலே அறிவு கிட்டாத ஆச்சரியம்தான், ஆனால் என்ன பண்ண முடியும், அதை நமக்கு சொல்லுகிற காரணமே என்ன அப்படின்னா, அது உன்னால அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு அறிவு கேட்டாதாய் காணப்படலாம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஓகே. உதாரணமாக அடுத்த ஒரு காரியம், தேவனை அறிவது தேவ ஜனத்துக்கு அறிவு கெட்டாத காரியம் அல்ல, ஆனால் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சாத்தியம் கிடையாது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் தேவனை அறிய முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா தேவனை அறிவது என்பது சாத்தியமான காரியமே இல்லை. ஏன் அப்படின்னா அது அவர்களுக்கு அவசியம் என்று தோன்றுவதில்லை, அவர்கள் அதை விரும்புகிறது கிடையாது. ஆனால் பரலோகத்தில் பிரவேசிக்க விரும்புகிற ஜனத்துக்கு தேவனை அறிவது அவசியம். இப்ப ஏன் மோசைகிட்ட இப்படி சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தர்னா யார் தெரியுமா? அவர் இப்படிப்பட்ட தேவன். கர்த்தர் யார் தெரியுமா? அவர் மன்னிக்கிற தேவன். அதே நேரத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அவனை தண்டிக்கிறதான தேவன் அப்படி சொல்றார். அப்படின்னு அர்த்தம், நீங்கள் மன்னிப்பு பெற வேண்டும், அதை என்னிடத்தில் தான் பெற வேண்டும், வேறொரு தேவன் கிடையாது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற காரியம் எதற்கு? சும்மா பந்தா பண்றதுக்கா? மனுஷன் பாத்தீங்கன்னா பந்தா பண்ணுவான்ல, பிலிம் காமிப்பான். தேவன் எதற்காக ஒரு மனிதனிடத்துல, ஒரு ஜன கூட்டத்திடத்துல இதை பேசுகிறார் அல்லது இது எழுதப்பட்டு ஏன் நமக்கு முன்பாக இந்த வசனம் காணப்படுகிறது என்று சொன்னால், தேவன் யார் என்று சொல்லி அறிந்து அவரிடத்துல மன்னிக்கத்தக்கவர் வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மன்னிப்பை பெற்று இந்த ஜனம் அழிக்கப்படாதபடி நரக ஆக்கினையிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி தானே கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்றாரு. புரிந்து கொள்ளவே முடியாத அறிவு கெட்டாததான வார்த்தையை அவர் சொல்லலையே. ஆச்சரியமான காரியம்தான். ஆனால் இது யாரால் அறிய முடியும் என்று சொன்னார், யாரெல்லாம் மன்னிப்பை பெற விரும்புறாங்களோ, ரட்சிப்பை அடைய விரும்புறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வசனம் என்ன மிக எளிதாக புரியக்கூடியதாக அது காணப்படுகிறது. அப்படினாலே பரலோகத்துல பிரவேசிக்க விரும்புகிறதான ஜனத்திற்கு தேவனை அறிவது பாத்தீங்கன்னா அவசியம். அடுத்தது உதாரணமாக வேதத்துல நீங்க வாசிப்பீங்க, வேதத்துல ரகசியம் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுகிற காரியம் நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, அது என்ன? வேதத்துல இது ரகசியம் அது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறதா நீங்க எடுத்து வாசித்து பார்த்துக்கோங்க. என்ன அது என்ன? அதுல இருந்து நீங்க அறிந்து கொள்கிறீங்க ரகசியம் என்று வேதத்துல சொல்லிட்டு சொல்ற காரியம் என்ன? ரகசியம்னா ஆக்சுவலா என்ன? ரகசியம்னா யாருக்கும் தெரியாது, சீக்ரெட், மிஸ்ட்ரி, அப்படிதானே? அப்ப அப்படி சொல்லிட்டு வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னா அது என்ன? அது என்னன்னா ரெவலேஷன் அர்த்தம், அது வெளிப்பாடு. எப்போ உங்களுக்கு ரகசியம் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்லப்படுகிறதோ அது வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா, இது எல்லாருக்கும் ரகசியம், ஆனா உனக்கு என்ன?
உனக்கு வெளிப்பாடு, உனக்கு நான் இது ரிவீல் பண்ணுகிறேன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறதான காரியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். மற்றவர்களுக்கு ரகசியமாக இருக்கலாம், ஆனால் வேதத்தை கரத்தில் வைத்து இதை நம்புகிற மனிதர்களுக்கு அந்த ரகசியம் என்கிற காரியம் ரகசியம் அல்ல, அது வெளிப்பாடு என்று சொல்லி அர்த்தம். 1 தீமோத்தேயு 3:16 முதல் பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது தேவன் மாம்சத்துல, இப்படி வாசிக்கிறோம்ல ரகசியத்தை குறித்து. இது ஒரு ரகசியம், என்னன்னா தேவனை குறித்த ரகசியம். இதை பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு? இது ரகசியம்னா எல்லாருக்கும் ரகசியம், தேடாதவர்களுக்கெல்லாம் ரகசியம். ஆனால் இதை வாசிக்கிற கேட்கிற உனக்கோ இந்த ரகசியம் என்ன என்று வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது உனக்கு ரகசியம் அல்ல, இது உனக்கு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? தேவன் யார் என்பதை குறித்துதான வெளிப்பாடு உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்ற. 1 கொரிந்தியர் 15:51 இப்படி வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ரகசியம் எப்பங்க ரகசியமா இருக்கும்? இப்ப நீங்க யூஸ்வலா ரகசியத்தை ஒருத்தருக்கு சொல்றேன்னா எப்படி சொல்லுவீங்க? அப்படியே போய் காதுகிட்ட அப்படியே குனிஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப அந்த ரகசியம் இப்ப எத்தனை பேருக்கு தெரியுது? உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நீங்க அவருக்கு சொல்றீங்க. இப்ப இந்த ரகசியம் அங்க என்ன ஆயிடுச்சு? பாஸ் ஆயிடுச்சு. அப்ப ரகசியம் தான் யாருக்கு? கேட்காத மற்றவர்களுக்கெல்லாம் ரகசியம், கேட்ட 2 பேருக்கும் ரகசியம் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா அவர் இன்னொருத்தர் சொல்லும், இன்னொருத்தர் சொல்லும் போது அது பேர் என்ன? அது ரகசியம்னு சொல்லலாம். யாருக்கு? இந்த கூட்டத்துக்கு அல்ல, மற்றவர்களுக்கு, இதை கேட்காதவர்களுக்கு என்று சொல்லி அர்த்தம். அதே போல ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வருகையை குறித்தும் அந்த நாளிலே காணப்படுகிறதான ஜனங்கள் மறுரூபமாவதை குறித்தும் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதற்கு முன்பாக மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் முதலாவது என்கிறதான காரியத்தை குறித்தும் ஒரு டீச்சிங்கே அதற்குள்ள வைக்கிறார். இது ரகசியம் தான், ஆனா அவரை நம்பி விசுவாசித்து வாழ்கிறதான ஜனங்களுக்கு இது ரகசியம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வெளிப்படுத்துகிறேன். அப்ப ரகசியம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிற காரியமானது அது ரகசியம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி அர்த்தம். அப்ப அறிவு கெட்டாததான தேவனை அறிய முடியாதவர்கள், அறிவு கெட்டாத அவருடைய அன்பை உணர முடியாதவர்கள், அவரை குறித்து பேசினா எப்படி இருக்கும்? இப்ப பவுல் ஒரு ரகசியத்தை அவர் அறிந்தபடினாலே என்ன பண்றாரு? ஓப்பனா என்ன பண்றாரு? அந்த சபைக்கே பாத்தீங்கன்னா எழுதுறாரு, ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அறிவு கெட்டாததான தேவன் தான், அறிவு கெட்டாததுதான் அவருடைய அன்பு. அதை உணர முடியாதவர்கள், அவரை அறிய முடியாதவர்கள் பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த சப்ஜெக்டை குறித்து பேசினாலும் நீங்க என்ன பண்ணணும்? அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொருத்திட்ட ரகசியத்தை சொல்லுங்க, என்னென்னலாம் சொல்லுவீங்க? நல்லா பாத்தீங்கன்னா நீங்க அறிந்த காரியத்தை சொல்லலாம், கேட்ட காரியத்தை சொல்லலாம், அல்லது இது உண்மையா இருக்கும்னு நம்புகிற காரியத்தை சொல்லலாம், அல்லது பாத்தீங்கன்னா எந்த காசிப்பை கூட கிசு கிசுக்கள்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கூட எப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மற்றவங்க காதுல நீங்க போட்டுட்டு போகலாம். அது உண்மையா தான் இருக்கணும், சத்தியமா தான் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? இது ரகசியம் அப்படின்ட்டு என்ன பண்றீங்க? சீக்கிரட்டு நம்புகிற காரியத்தை பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க. ஆனால் தேவனை குறித்து அறிவது பாத்தீங்கன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, விளக்கப்பட்டிருக்கிற காரியம், அது வேற யாரும் கிடையாது, அவரே என்ன பண்றாரு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யாத்ரா 34:6-7 யாரோ அல்ல, அவரே பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவரை பார்க்க அறிய விரும்பின மனிதனுக்கு அவரே வெளிப்படுத்துகிறதான காரியமாக அது காணப்படுது. அப்படினாலே அறிவு கிட்டாத தேவனை அறிய முடியாதவர்கள் பேசினா அது எப்படி இருக்கும்? தேவனை குறித்து இவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா கதை சொல்லுவாங்க. கதை சொல்றது ஈஸியா? எப்படி நினைக்கிறீங்க கதை சொல்றது? யாரெல்லாம் கதை சொல்லியிருக்கீங்க பிள்ளைகளுக்கு? கதை சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த கதையை நீங்க நேத்தே சொல்லிட்டீங்க அப்படி சொல்லுமா? சொல்லாத பிள்ளைங்க. அப்ப நீங்க கதை சொல்ல விரும்புகிற காரணமே என்னன்னா பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அதுல இருந்து என்ன பண்றீங்க? ஒரு செய்தியை நீங்க சொல்ல விரும்புறீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நிறைய மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, ஏன் பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட, கம்யூனிட்டியில எப்படி வாழ வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கறது கூட நிறைய என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கதைகள் எல்லாம் புனைவார்கள். உண்மையிலே அது ஃபிக்ஷன்ஸ் தான்.
உண்மையில் நடந்த சம்பவங்கள் கிடையாது. ஆனால் இந்த கதைகளுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதன் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறதான காரியங்கள். ஆனால் கதை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அப்போ தேவனையே அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் அல்லது வேதத்தை வாசித்தும் புரியாதவர்கள் தேவனை குறித்து சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கதையா இருக்கும். அதை வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக காணப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னால், சிலருடைய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையை போலவே இருக்கும். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லி முடித்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்கார்ந்து சிந்திச்சாதான் கதை விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்படிலாம் கதைலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இருக்காங்க, சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய கதைகள். ஏன் அப்படின்னா கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன், ஏன்னா நிறைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் தேவனை குறித்து, மற்ற கதைகள் அல்ல, தேவனை குறித்து சொல்லுகிறதான கதைகள் அப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்கிறதை போல இருக்கும். அதற்கப்புறமா நீங்க உட்கார்ந்து சிந்திச்சிங்கன்னா அது ஒரு பக்கா கதை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றும். இப்போ தேவனை அறிய முடியாது அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் தேவனை என்ன பண்ண முடியாது, உங்களால் அறிய முடியாது. தேவனை அறிய முடியாது அப்படின்னு நம்பிட்டா அறிவு கெட்டாதவர் தானே. அவர் அறிய முடியாது நம்பினா நீங்க ஒருபோதும் அவரை வந்து வாஞ்சிக்க மாட்டீங்க, தேட மாட்டீங்க, அவரை ஒருபோதும் அறிய முடியாது. சீச்சி பழம் புளிக்கும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன கதை? யார் யாருக்கு தெரியும்? யார் யாருக்கு தெரியாது? சீச்சி பழம் புளிக்கும் ஸ்டோரி யாருக்கு தெரியாது? நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணி உங்களோட பேச முடியும். என்ன அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு மாரல் ஸ்டோரி தான். ஒரு தாகம் பசியில் வாடினதான் பஞ்சத்தில் இருக்கிறதான இது வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நரி வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஆகாரம் கிடைக்காத போது அது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் உயரத்தில், எட்டாத ஒரு உயரத்தில் திராட்சை கொலை காணப்படுது. அதை வந்து பார்த்திங்கன்னா எட்டி எட்டி பறிக்க, தாகத்தை தீர்த்து கொள்ள அது வந்து ட்ரை பண்ணுது. அது முடியாத போது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது, சீச்சி இப்பழம் புளிக்கும் அப்படின்றதான ஒரு புது கதையை சொல்லுது. ஏன்னா இது வந்து நார்மலாக நரி வந்து என்ன அப்படின்னா பெரிய மிருகங்கள் சாப்பிட்டு போடுகிற எச்சத்தை, மிச்சத்தை, மாம்சத்தை சாப்பிட்டு வளருகிறதான வாழ்கிறதான ஒரு பிராணி. அது வந்து திராட்சை பழத்தை ஆசைப்படாது, திராட்சை பழத்தை தேடவும் தேடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த முரண்பாடு? நரி திராட்சை பழத்துக்கு ஆசைப்பட்டதாகவும் குதிச்சதாகவும் அதற்கு பின்பு அது கிடைக்காத போது என்ன சொல்லுதான், சீச்சி இப்பழம் புளிக்கும் என்று ஒரு புதிய கதையை என்ன பண்ணுது. யாருக்கு தான் பழம் புளிக்கும்னு தெரியும்? சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டவர்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம் இது இனிப்பாக இருக்கிறது, புளிப்பாக இருக்கிறதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து புசிக்கவும் இல்லை, முயற்சி செய்து வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியாத, சுவைக்க முடியாத ஒன்று, ஏமாற்றம் அடைந்து என்ன பண்ணுது, இப்படி சொல்லிவிட்டு கடந்து போகிறது தான். அப்போ என்ன இதில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னா, பழங்கள் எப்பொழுது எங்கே இருக்கும்? பழங்கள் வந்து உயரத்தில் தான் இருக்கும். அப்போ பழங்களை வந்து ஒருவர் விரும்பினால் அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி பண்ணி மேலே போகணும். இல்லை பழம் வந்து கீழே விழுந்த பிறகு தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் விழும். எப்போ? அழுகி போனால் விழும், அணில் கடிச்சு போட்டால் விழும். முழுசாக கிடைக்கணும், ட்ரூத் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், மேலே போகணும் இல்லையா? அப்போ பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து பறிக்க வேண்டும். ஆனால் கீழே வந்து ட்ரை பண்ணிட்டு நாட்கள் ஆச்சு, வயசாகிடுச்சு, ஆனாலும் கூட என்னது அந்த பழம் புளிக்கும். ஆனபடினாலே இங்கிருந்தே நான் புது கதையை என்ன பண்ணுறேன், கட்டுகிறேன். அந்த பழம் புளிக்கும், யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க என்று சொல்லி. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருந்தா நல்லது. இல்லை என்று சொன்னால் இந்த இது கதையை குறித்து நீங்கள் வந்து மற்றவர்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ தேவனை குறித்து அறிய விரும்பி கேட்டால் இவர்களுடைய கதை வந்து எப்படி இருக்கும்? கதை கேட்க உங்களுக்குலாம் இஷ்டமா? நான் வந்து கதை சொல்கிறதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் கதை கேட்டு இருக்கிறேன். கதை கேட்டிருக்கேன். இப்போ கதை கேட்கிறவர்கள் ஒருவர், கதை சொல்லுகிறவர்கள் ஒருவர். என்ன வந்து குறித்து பார்க்குறோம்? இப்போ தேவனை குறித்து அறியாதவர்கள், தேவனை ருசிக்காதவர்கள் தேவனை குறித்து பேசினால் எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் அது கதையாக தான் காணப்படும். வேத சான்று அதுக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ இப்படி வந்து பேசினா
தேவன் யார்? என்ன பதில்? நம்மை சிருஷ்டித்த பிதா. சரி, அவர் பெயர் என்ன? அவர்தான், அதுதான் பிதா. என்ன ஸ்டார்ட் ஆகுது? வாழைப்பழ கதை ஆரம்பமாகிறது. எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கதை தெரியும்? தெரியுமா தெரியாதா? இல்லைனா நான் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் வாழைப்பழ கதை தெரியாது? வாழைப்பழ கதை என்னன்னா, நான் வந்து காலேஜ் வந்து முடிக்கிறதான அந்த டைமில் ஒரு தமிழ் மூவி வந்தது. அந்த மூவியில் வந்து ஒரு ஜோக் காணப்பட்டது. வேணுமா வாழைப்பழ கதை? சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இடத்துல தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுறான், பசிக்கிறதுனால பணத்தை கொடுத்து போயிட்டு எனக்கு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இவன் போகிறான், வாழைப்பழத்தை 2 வாழைப்பழம் வாங்குறான். இவனுக்கு வந்து கொஞ்சம் இவனுக்கு வந்து ஆசையாக இருக்கு. உடனே என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்டு இன்னொரு வாழைப்பழத்தை கொண்டு வந்து ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறான். கொடுத்த போது அவன் கேட்குறான், எங்கே இன்னொரு பழம்? அவன் சொல்கிறான், இதுதான் உன் கையில் இருக்கு பாரு, நான் கொடுத்தேன் பாரு, அதுதான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் எவ்வளோ கொடுத்தேன்? இவ்வளோ பைசா கொடுத்தேன். கடைக்காரன்ட்ட கொடுத்தியா? வாங்கினியா? எத்தனை கொடுத்தான்? 2 கொடுத்தான். அப்போ இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்கே? இதுதான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தொடர்ந்து இவன் கேட்க 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 அவன் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறான், இன்னொரு பழம் எங்கன்னா உன் கையில் இருக்கிறது தான், இன்னொரு பழம் எங்கே உன் கையில் இருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு நன்றாக தெரிகிறது இவனை ஏமாற்றுகிறோம் என்று சொல்லி, இன்னொருவனுக்கு தான் ஏமாற்றப்படுகிறோம் என்று தெரிகிறது. ஆனால் எப்படியாவது அந்த இன்னொரு வாழைப்பழம் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான், முயற்சி பண்ணுகிறான், கேட்கிறான். ஆனாலும் கூட அவன் என்ன பண்றான், அவனுக்கு நல்லா தெரியும் இன்னொரு வாழைப்பழம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பண்றான், திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் நான் சொல்லிட்டேனே, இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லுகிறான். அதே போல தேவன் யார்? நம்மை உண்டாக்கின பிதா. அவருடைய பேர் என்ன? அதான் பிதா. வாழைப்பழ கதை ஆரம்பமாயிடுச்சு. சரி, அந்த பிதா தான் நம்மை மீட்க பூமிக்கு வந்தாரா? இல்ல, அவர் வர முடியாது. கதையில் என்ன வர முடியாது. ஏன்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரியவர். அப்ப சின்னவர் வந்தாரா? ஒரு பாடல் பாடணும் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல இப்படியெல்லாம் கதை சொல்றவங்க, ஆனால் பாடல்கள் வரும்போது எவ்வளோ அழகா பாடுறாங்க பாருங்க. வசனத்தின் அடிப்படை, வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், பூமியையும் அதன் உள்ளவைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர், சமுத்திரமும் அதன் உள்ளவைகளையும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். என்ன பண்ணாராம்? தண்ணீர்களை தம் கையால் அளந்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து, பர்வதங்களை தராசில் நிறுத்தும் நீர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் காணப்படுது. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தம்மை குறித்து அவர் அவ்வளவு பெரியவர் என்பதை உணர்த்துவதற்காக அவர் சொல்லுகிறதான காரியம். ஆனால் இவர்கள் தேவனை வேதத்தின் அடிப்படையில் அறியாதவர்கள். பிதா யார் என்று சொன்னால், அவர் இருக்கிறார், ஆனால் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டார். அவரோ சொல்றாரு, என்ன பண்றாரு, மலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுக்கிறவரா, தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா மரக்கால் அழகா. அப்படிப்பட்டதானவர் இந்த பூமியில மனிதனை உண்டு பண்ணுவதற்கும், இந்த பூமியில தன்னுடைய சாயலாகவும் ரூபமாய் உண்டாக்கின மனிதனை ரட்சிக்கிறதற்கும் அவர் வரமாட்டாராம், இன்னொருத்தர் வருவாராம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்கிறது. சரி, அப்படியானால் ரட்சகர் இயேசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் யார்? கேள்வி. அவர் ரட்சகர், அவர் குமாரன். அவர் யாருக்கு குமாரன்? அவர் பிதா என்று முன்னே சொன்னேனே, அவருக்கு குமாரன். அப்படியானால் நீங்கள் சொன்னதான பிதா இந்த குமாரனை பெற்றெடுத்தாரா? இல்லை இல்லை, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. அவர்கள் 2 பேரும் சமம், ஆரம்பத்திலேருந்து 2 பேரும் ஈக்குவலா காணப்படுறாங்க. இப்படி இவர்களிடம் நீங்க கதை கேட்பது தொடர்ந்தால் வாழைப்பழ கதை பாத்திரங்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அந்த ஸ்டோரியில, அந்த ஜோக்கில் என்ன ஆகும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தாம் அறிந்து கொள்ள விரும்பி, தான் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தோம், எப்படியாவது இவன் வாயிலிருந்து உண்மையை நம்ம கறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த வாழைப்பழத்தினுடைய ஸ்டோரியை வந்து கேட்கிறாரு. என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறானே அப்படின்ட்டு அறிய என்ன பண்றாரு, விரும்புறாரு. அவன் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு செய்யறான். என்ன அப்படின்னா, இவர் நல்லா ஏமாறக்கூடியதான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 நீங்க இப்படி தேவனை அறியாத, அறிவு கிட்டாததான தேவன், அவரை அறிய முடியாது, அவர் பூமிக்கு வர முடியாது என்று சொல்லுகிற ஒருத்தர் நீங்க கதை கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு
என்னவா மாறுவீங்க? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனை அறியாத, அறிவு கெட்டாதவர், அவரை வந்து அறியவே முடியாது என்று சொல்லுகிறதான ஜனக்கூட்டம் காணப்படுகிறது. அப்ப தேவனின் அன்பு அறிவு கெட்டாததுதான், ஆனால் அறிந்து கொள்ள வழி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பவுல் வந்து தேவனுடைய அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லல. அறிவு கெட்டாததான அந்த அன்பு தான். ஆனால் அந்த அன்பை எப்படி அறிய முடியும் என்பதை வழி வந்து பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லி கொடுக்குதா இல்லையா? எபேசியர் 3:19 இப்ப வாசித்தோம். அதே போல மெய்யான தேவன் யார் என்று அறிவதும், அவர் எத்தனை பேர் என்று உணர்வதும் அற்பமான மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததான காரியமா இருக்கலாம். ஆனால் அற்ப மனிதனும் அறியும்படி அவரே சொல்லியிருக்காரா இல்லையா? தேவன் வந்து ரொம்ப பெரியவர் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஏசாயா 43:10-13 வரைக்கும் நீங்கள் அப்புறம் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, அவரை அன்றி வேற ஒருத்தர் கிடையாதான், அவருக்கு முன்னாடியும் இல்லையா, அவருக்கு அப்புறமும் யாரும் கிடையாதான், அவர் தான் நம்மளை ரட்சிக்க வேண்டுமா, அவரை தான் நம்ம விசுவாசிக்க வேண்டுமா, அவரை தான் புரிந்து கொண்டு நம்ம விசுவாசித்து அவருக்கு சாட்சியாக இருக்கணுமா. அப்ப மெய்யான தேவன் யார் என்று அறிவதும், எத்தனை பேர் என்று உணர்வதும் வந்து பாத்தீங்கன்னா அற்பமான நம்முடைய அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாற்பட்ட காரியமா இருந்தாலும் அவரே வந்து வெளிப்படுத்தினா அதுக்கப்புறமே எனக்கு அது தெரியாது, எனக்கு புரியாதுன்னு சொன்னால் என்ன பண்ற? உன்னை நீ ஏன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தமாயிடும் இல்லையா? அதே போல தேவன் வந்து காணக்கூடாதவர். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் அப்படி சொல்லுகிறது இல்லையா? தேவன் காணக்கூடாதவர். ஆனால் தேவனை எப்படி காண முடியும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? தேவன் காணக்கூடாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16, 1 தீமோத்தேயு 1:14-17 வரைக்கும் இருக்க வசனங்கள்ல தேவன் காணக்கூடாதவர். ஆனா அவரை இப்படி காண முடியும் அப்படின்ட்டு யோவான் 14:7-9 வரைக்கும், அதே மாதிரி கொலேசியர் 1:15 தேவன் காணக்கூடாதவர் என்று சொல்லுகிறதான வேதம் தேவனை நீ இப்படி காண முடியும் அப்படின்னு சொல்லுகிறதா இல்லையா? அர்த்தம் என்ன? தேவனை வந்து பாத்தீங்கன்னா எங்கும் காண முடியாது என்பது உண்மை. ஆனால் தேவனை வந்து இயேசு கிறிஸ்துன்ற ரூபத்துல நீ என்ன பண்ண முடியும்? காண முடியும். அப்ப எங்கெங்கயோ பார்த்துட்டு தேவனை காணவே முடியாது, தேவனை பார்க்கவே முடியாது என்று நீ ஏமாற்றி கொண்டிருக்காத. தேவன் தன்னை இவ்வண்ணமாய் வெளிப்படுத்தி இருக்கிற. If you look at Christ, you are seeing God. தேவனை நீ காண முடியாது என்பது உண்மை. ஆனால் தேவன் ஒரு மனிதனாய் இறங்கி நின்றார் என்று சொன்னால் அவரை நீ பார்க்க முடியும், மற்ற மனிதர்களை அல்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் காணக்கூடாத தெய்வத்தை மனித ரூபத்திலே என்ன பண்ண முடியும்? ஏன்னா மனித ரூபத்துல உனக்காக வந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்தார் இல்லையா? அப்ப காணக்கூடாதவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நீ தள்ளுகிறதற்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை. இந்த காணக்கூடாத தெய்வத்தை நீ எவ்வண்ணமாய் காண முடியும் என்பதற்காக தான் அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவ மனிதர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள். என்ன சத்தியம்? அறிவு கெட்டாததான ஆச்சரியமான காரியங்கள் தான். ஆனா அது ஏன் வந்து ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, அறிவு கெட்டாத காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். இதை வந்து பாத்தீங்கன்னா தேவ மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். இது மனிதனாலே இது கூடாத காரியம், ஆனால் தேவனாலே கூடும். அவர் எனக்கு விளக்குனார்னா எப்படி வந்து விளக்குனாரு? ஒரு மனுஷன் விரும்புறான், மோசே விரும்புறான், எப்படி பண்றாராம்? அவர் மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று நம்முடைய நாமத்தை கூறினார். எப்படி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அப்ப நீங்க எதுக்கு பைபிள் உங்களுக்கு காணப்படுது? இந்த தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தானே, ரட்சிப்பின் பாதை இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தானே, மன்னிப்பை பெறுவதற்காக தானே. அது உங்களுடைய அருகிலே தேவன் இறங்கி நின்று பேசுகிறதான காரியமா இருக்கிறது. இப்ப இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நன்றாக புரிந்து கொண்டார்கள். யாரு? தேவ மனிதர்கள் என்று வேதத்துல நம்ம சொல்லுகிறோமோ அத்தனை பேர் இதை அழகா புரிஞ்சிட்டாங்க. மனித அறிவு கெட்டாத ஆச்சரியமான காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது நம்ம அறிவுக்கு அவைகள் எட்டுகிற காரியமாகிறது. அதுக்கு முன்னாடி எட்டாத காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தினா எட்டுகிற காரியம். அது நம்முடைய கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தை கொடுக்குது. மோசே, இந்த இடத்துல மோசே பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் பேசின போது அவன் என்ன பண்ணான்னு பாருங்களா. 8வது வசனம் 8:9 யாத்ரா 34:8-9. ஆண்டவர் என்ன அறிவு கெட்டாத காரியத்தை சொன்னாரு? மன்னிக்க கூடியவர் தான் தண்டிக்க வேண்டியவராகவும் இருக்கிறார். தண்டிக்க வேண்டியவர் தான் மன்னிக்க கூடியவராகவும் இருக்கிறார். இந்த ரெண்டையும் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. தேவன் மட்டும்தான் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்?
செய்ய முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோசேக்கு விளங்குது. விளங்கின உடனே ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சிப்பதை குறித்து பேசுறாரு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ரட்சிக்க விரும்புகிற, அதாவது பாவத்தை மன்னிக்க விரும்புகிறதை குறித்து பேசுகிறார் என்பதெல்லாம் புரிந்து கொண்ட மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா 8வது வசனத்துல பாருங்க, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எதுக்கு எழுந்தருள வேண்டும்? எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும்னா என்ன? எங்கள் நடுவில் தேவன் தோன்ற வேண்டும். என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் அல்லவா கர்த்தர் என்கிறவர், சத்தியமுள்ள தேவன், அதாவது ஒரே உண்மை உள்ள தேவன் என்று பேசி கொண்டு இருக்கிறாரே, நான் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறாரே, அந்த தேவன் எங்கள் நடுவிலே நீ என்ன பண்ணோம்? எழுந்தருள வேண்டும், தோன்ற வேண்டும், மனிதனாக தோன்ற வேண்டும். இந்த ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆச்சரியமா இல்லையா உங்களுக்கு? தேவன் வந்து பாத்தீங்கன்னா அறிவு கிட்டாததான ஒரு காரியத்தை சொல்றார். அதை அந்த மனுஷன் எப்படி பார்க்கறான் பாருங்க. இவர் மட்டும்தானே என்னை மன்னிக்க முடியும், இவர் மட்டும்தானே மன்னிப்பை பெறலைன்னா என்னை தண்டிக்க முடியும் அப்படின்னு அறிந்து கொண்டு அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இதை நீர் செய்ய வேண்டுமானால் அங்கிருந்து பண்ண முடியாதே. ஏன் அங்கிருந்து பண்ண முடியாது என்று சொன்னால், இந்த காரியம் நல்லா அவனுக்கு தெரியும். இவர் அநீதி உள்ளவரா இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது? குற்றம் செய்த என்னை குற்றமற்றவனாக அவரால் விடவும் முடியாது. அதே நேரத்தில் என்னை மன்னிக்க வேண்டுமானால் அந்த குற்றத்தை அவர் சுமக்க வேண்டும், அல்லது யார் மேலாவது சுமத்த வேண்டும். யார் மேலாவது சுமத்த முடியுமா? யார் மேலாவது சுமத்தினால் அவர் அநீதி உள்ள தேவனாயிற்றே. புரிந்து கொண்ட மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும், தோன்ற வேண்டும், மனிதனாக இறங்க வேண்டும், எங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமான ஜனமாக நீங்க ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப அறிவு கெட்டாத ஒரு காரியம் தான். ஆனால் ஆண்டவர் பேசின பின்பு அது நம்முடைய அறிவு கெட்டாத காரியம் அல்ல. ஏனென்று சொன்னால் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நோக்கமே என்ன தெரியுமா? அவரை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வண்ணமாக என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை சொன்னாரு. அப்ப அதை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்படும். அடுத்ததாக ஆபிரகாம். எபிரேய புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் இருக்க வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி அவன் ஆண்டவரை விசுவாசித்தான் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அவன் சோதிக்கப்பட்ட போது 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது. அப்ப எதுக்கு தான் சோதனை வரும்? விசுவாசத்துக்கு தான் சோதனை வரும். வேற நம்ம பாத்தீங்கன்னா சோதனைகள் என்று வேற ஏதோலாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல. இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற நம்முடைய இச்சைகளினாலே உண்டாகிறதான காரியங்கள், நாம் செய்கிற தீமைகளினாலே உண்டாகிறதான பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம்? சோதனை. சோதனை. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். சோதனை என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நாம விசுவாசிக்கிறபடியினால்தான் தேவன் என்ன பண்றார்? நம்மளை சோதிக்கிறார். நாம் விசுவாசிக்கிறபடியினால்தான் இந்த பக்கம் பிசாசு நம்மளை சோதிக்கிறான், டெம்ப்ட் பண்றான் விழுகிறதற்கு. நாம் விசுவாசிகளானபடினாலே ஆண்டவர் நம்மளை பரீட்சிக்கிறார். காரணம் என்ன? நாம் இன்னும் பலப்படணும் என்பதற்காக, இன்னும் வளர வேண்டும் என்பதற்காக பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். அவனோ அந்த விசுவாசம் அழிந்து நாம் ஆண்டவரை மறுதலித்து விழுகிறதற்காக அவன் சோதிக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எப்பதான் சோதனை? விசுவாசித்தால் மட்டும்தான் சோதனை. நீங்க அவிசுவாசியாய் காணப்பட்டீங்கன்னா உங்களை எதுக்கு சோதிக்கணும்? இப்ப நீங்க ஸ்கூல்ல சேரல அப்படின்னா நீங்க ஏன் எக்ஸாம் எழுதணும்? புரியுதா? ஸ்கூல்ல நீங்க சேரலன்னா எக்ஸாம் உங்களுக்கு எழுத வேண்டாம். நீங்க வேலைக்கு போகணும்னா உங்களுக்கு இன்டர்வியூ. இல்லை நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படி சொன்னா, நான் சுய தொழில் பண்றேன்னா உங்களுக்கு எதுக்கு இன்டர்வியூ? தேவையில்லை இல்லையா? அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் அவனை சோதிச்சது அப்படின்ற அர்த்தம் அல்ல. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தபடியினாலே அவனுக்கு இந்த சோதனை வருகிறது. இந்த சோதனை பிசாசினால் வந்ததல்ல, தேவனாலே கொண்டு வரப்பட்டதான கொடுக்கப்பட்ட சோதனை. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 18ஆம் வசனம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே.
என்ன சொல்லப்பட்டிருந்தது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன? உனக்குள் பூமியில் உள்ளதான ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனா யாருக்குள்ள? உன் சந்ததிக்குள்ள. அது யாரு? அது இஸ்மவேல் கிடையாது, மீதியான் கிடையாது, மற்ற கேத்துராளுடைய பிள்ளைகள் கிடையாது. யாரு தான்? சாராளுடைய ஈசாக்கு தான். அப்ப ஈசாக் என்கிற ஒரு மனிதனின் மூலமாக, அந்த சந்ததியின் மூலமாக தான் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அதுல கிரைஸ்ட் வருகிறபடினால பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பை அடைய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதுதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம். என்ன சோதனை? இந்த ஈசாக்கின் மூலமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டதே. ஆனால் இந்த ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்றாரு? பலியாக ஒப்பு கொடுக்க சொல்றாரு. அப்ப என்ன தோணும் உனக்கு? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்ப இது அறிவு கெட்டாததான காரியம் அல்லவா? இப்ப ஈசாக்கின் மூலமாக சந்ததி விளங்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. இவன் சின்ன பையனா இருக்கான், அவனை பலி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் மரித்து போனான் என்று சொன்னால் எப்படி சந்ததி விளங்கும்? அவனுக்கு புரியாத புதிராய் காணப்படுது. ஆனா விசுவாசி என்ன விசுவாசிக்கிறான்? அவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கணும். அப்ப இது அறிவு கெட்டாததான காரியம். ஆக்சுவலா ஆண்டவரை விசுவாசிக்கிறான், அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பரதேசி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு 100 வயதிலே ஒரு பிள்ளையை கொடுத்து இவன் மூலமாக தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பாத்தீங்கன்னா காத்திருக்கிற ஒரு மனிதன். ஈசாக்கினுடைய பிள்ளையை பார்க்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட அடுத்த பிள்ளையை பார்க்கணும். இப்படி பாத்தீங்கன்னா விரும்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீ இவனை போய் பலியா கொடு அப்படின்னா என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா வேறொரு பிள்ளையை கொடுத்து அதன் மூலமாய் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை மாற்றி பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை செய்ய போறாரு. அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவன் ஆண்டவர் கேட்கிறாரு, அப்படியானால் இவனை உயிரோட எழுப்பி இவன் மூலமாய் சந்ததியை தருவார். எப்படிப்பட்ட விசுவாசம் சிந்திச்சு பாருங்க. அறிவு கிட்டாத காரியம். ஆனாலும் கூட அந்த விசுவாசி எப்படி யோசிக்கிறான் என்று சொன்னால், என் தேவன் தாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை மாற்றுகிறவர் அல்ல, ஆனால் இதற்கு அவர் சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. எப்படி யோசிக்கிறான்? அவரால் உயிரோடு எழுப்ப முடியும்ல, அப்படியானால் உயிரோடு எழுப்பி இவன் மூலமாகவே சந்ததியை கொடுப்பார் என்று நம்பினானே ஒழிய ஈசாக்கை எடுத்துக்கொண்டு வேறொருவன் மூலமாக சந்ததியை ஆண்டவர் விளங்க பண்ண போகிறதில்லை என்று சொல்லி விசுவாசி என்ன பண்ண ஒப்பு கொடுத்தானாம். கர்த்தர் பாத்தீங்கன்னா ஸ்டாப், இதுதான் உனக்கு வைக்கப்பட்டதான டெஸ்ட், நிறுத்து என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாங்க? வதித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அறிந்து கொள்ளுகிறோம், என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவ பிள்ளைகள் காணப்படுகிற நமக்கு அறிவு கெட்டாததான காரியங்கள் நிறைய உண்டு. பரத்தின் காரியங்கள் அறிவு கெட்டாதுதான். ஆனா எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கிறாரோ, விளங்க செய்கிறாரோ அத்தனையும் அதுக்கப்புறம் என்ன பண்ண கூடாது? நம்ம அறிவு கெட்டாததான காரியம். உதாரணமா தேவனை அறியாதபடிக்கு நீங்கள் அவரை விசுவாசிக்க முடியாது. அவரை விசுவாசிக்காதபடிக்கு அவரிடத்துல அன்பு செலுத்த முடியாது. அவரிடத்துல அன்பு செலுத்தாதபடிக்கு அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியாது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடக்காதபடிக்கு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இறங்கி அவன்கிட்ட சொல்றாரு, நான் கர்த்தர். யோசிச்சிருப்பான், கர்த்தர் தான் எனக்கே தெரியுமே, நான் கர்த்தர் தானே அவரை கூப்பிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு கர்த்தர். கர்த்தர் என்றால் யார் தெரியுமா? கர்த்தர் என்றால் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் சத்தியமும் உள்ள கர்த்தர் என்றால் சாதாரண தேவன் கிடையாது. அவர் இப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லிவிட்டு, நான் தான் உன்னை மன்னிக்கிறவர், நான் தான் உன்னை தண்டிக்கிறவர், சூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு என்ன செய்யணும்? 2 காரியத்தையும் நான் தான் செய்கிறேன், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீயும் உன்னுடைய ஜனங்களும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்று சொன்ன போது அவன் முகம் குப்புற ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு, ஆண்டவரே நீ சொல்றது ரொம்ப பெரிய காரியம், நீங்களே இந்த காரியத்தை செய்யும்படியா இந்த பூமியில எங்கள் நடுவிலே எழுந்தருளி எங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுடைய ஜனமாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பானபடினால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எனக்கு பைபிள் படிச்சா புரியாது, தேவனை அறிய முடியாது, அவரை ரொம்ப உயர்த்துகிறதை போல பாடல்களிலே அவரை பாத்தீங்கன்னா நீங்க தண்ணீரை கையினால பிடிக்கிறவங்க, மரக்கால் அளக்கிறவங்க, மலைகளை, இதெல்லாம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. இவைகளெல்லாம் கையில பிடிக்கிறாரு, அளக்கிறாரு,
அப்படின்னா நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சின்னவங்க, மலைகள், சமுத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? சமுத்திரத்தையும் மலைகளையும் பர்வதங்களையும் அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறதா? மனிதனை மட்டும்தான் அவர் தம்முடைய சாயலாகவும் ரூபமாகவும் உண்டாக்கினார். அப்ப அந்த மனிதனை ரட்சிக்கிறதற்கு இந்த பூமியில இறங்க முடியாததான ஒரு தேவனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் பிதா. அதனால்தான் தேவன் யாரு? கரெக்டான ஆன்சர். நம்மை உண்டாக்கின பிதா. அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? பிதா. அவங்க சொல்றது அவருடைய பேர் என்ன? பிதா. புரியுதா உங்களுக்கு? அப்ப பிதா என்பது பெயர் அல்ல. அவர் கீழே இந்த பூமியில இறங்கின போது மனிதர்கள் மத்தியிலே அவர் அறியப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயர் இயேசு என்று சொல்லப்பட்டது. அர்த்தம் என்ன? பரலோகத்தின் தெய்வம் ரட்சிக்க இறங்கி இருக்கிறார். யெகோவா உன் ரட்சிப்பு. இதைதான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? யாத்ராம் 34ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. இறங்கி நின்று அவர் சொன்னார், நான் தான் கர்த்தர், நான் தான் சத்தியமுள்ள தேவன், நான் தான் உன்னை மன்னிக்கிறவர், மன்னிப்பை பெறவில்லை என்றால் உன்னை தண்டிக்கிறவரும் நான் தான் என்று சொன்னார். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆம், அறிவு கெட்டாதான இன்காம்ப்ரஹென்சிபிள் ஒண்டர் தான். ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நமக்கு புரிகிறது எப்படிப்பட்டதான தேவன், இவருடைய அன்பை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும், இப்படிப்பட்ட தேவனுக்கு எப்படி நம்ம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு புரிகிறது அல்லவா? வேண்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமாப்பா, அறிவு கெட்டாததான காரியம்தான். நீரும் உம்மை குறித்த காரியங்களும் சத்தியமும் அறிவு கெட்டாததாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இதெல்லாம் பேசுகிற தேவனாக அதை கர்த்தாவே பேசினது மாத்திரமல்ல, எழுத சொன்னீங்கப்பா. அது அப்படியே எழுதப்பட்டபடினாலே இன்று நாளிலும் அந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாக, வெளிச்சத்தை பெற்றவர்களாக, நீர் இன்னார் என்று அறிந்தவர்களாக, உம்மிடத்திலே வருகிறவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதற்காக இந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தரப்பா திறந்த புத்தகமாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்க உதவி செய்தீங்கப்பா. எங்களால் கூடாது என்று சொல்லுகிறது உண்மைதான், எங்களாலே கூடாது, ஆனால் தேவனாலே கூடும். தேவன் அதை வெளிப்படுத்தும் பொழுது இது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடும் என்று சொல்லி உணர்ந்து அறிந்து விசுவாசித்து உமக்கு சாட்சியாக நிற்க ஆண்டவரே இந்த சபையின் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்மை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவரே கதை சொல்லாதபடி, கதை அளக்காதபடி, இல்லாத காரியங்களை சொல்லாதபடிக்கு வேதத்தின் அடிப்படையிலே உம்மை குறித்து பேசுகிறதற்கான ஞானத்தையும் வாக்கியம் ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு நீர் வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் வரும்போது கர்த்தாவே உமக்கு முன்பாக நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் சாட்சி பெற வேண்டுமே, உண்மையும் உத்தமமான ஜனம் என்று சொல்லி சாட்சி பெற வேண்டுமே, உம்முடைய வேலையை அசட்டையாய் செய்யவில்லை என்று சொல்லி சாட்சி பெற வேண்டுமே. அப்படியாய் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த சபைக்குள்ளாக இந்த கூட்டத்துக்குள்ள ஐக்கியப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே மாற்றுவீராக. ஏனோ தானோ என்று சொல்லி தன்னைத்தானே ஏளமாய் இணைத்து கொண்டு இது எனக்கு காரியமல்ல, என்னுடைய காரியமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியமல்ல என்று சொல்லி கொண்டு ராதபடிக்கு ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவர் அதனால் மோசேயை வைத்து அவனை அந்த காரியங்களை எழுதச் சொல்லி இந்த நாள் வரைக்கும் வாசிக்கிற அத்தனை பேருக்கும் தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடும் ரட்சிப்பின் காரியம் அதில் அடங்கி இருக்கிறதை கர்த்தர் ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்தினதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவே விருதாவாய் இந்த காரியத்தை நீ எழுதச் சொல்லவும் இல்லை, விருதாவாய் இந்த காரியத்தை பேச சொல்லவும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போம். இணைந்து கர்த்தர் என்ன சொன்னாங்க? 34, 6, 7 வசனங்கள்ல கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்டதான தேவன் என்று சொன்னார் அல்லவா? அதன் அடிப்படையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
mahal, mahal.